பிள்ளையே வேண்டாம். ம். அவள கொன்றுலாம் அந்த அளவுக்குலாம் எங்க வீட்லலாம் இன்னொன்னு சொல்லப்போனா எங்க வீட்ல இருக்கிறவங்களே எனக்கு வந்து பாய்சன் வச்சு சாப்பாட்ல பாய்சன் வைக்கிற அளவுக்குலாம் வந்திருந்தாங்க. அந்த அளவுக்குலாம் எங்க வீட்ல ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. அது இந்த பாய்சன் வைக்க அதிலேயே இது பண்ணாங்க. எங்க அம்மா தான் பார்த்து இது பண்ணி அதுக்கப்புறம் இது பண்ணாங்க. ஏன்னா கிட்சன்ல வந்து பாய்சன் பாட்டில் இருக்கும்போது, "இது எதுக்கு கிட்சன்ல இருக்கு?" அப்படிங்கும்போது தான் சாப்பாடு ஒரு மாதிரியா ஸ்மெல் வர ஆரம்பிச்சுச்சு. நான் வச்சிருக்கிற சாப்பாடுல தான் ஸ்மெல் வர ஆரம்பிச்சுச்சு. அதுக்கப்புறம் எங்க வீட்ல அந்த மாரி ஸ்ட்ரகிள்ஸுமே இருந்துச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அது அப்படிதான்? தெரிஞ்சுச்சு. பாய்சன் இருக்கிறது தான் தெரிஞ்சுச்சு. இவ்ளோ சிவியரா இருக்கும். எங்க வீட்ல ஏன்னா நான் ஃபேமிலில பார்க்கறது ஒண்ணே ஒண்ணுனா கேஸ்ட் பார்த்தாங்க. "நீ இப்படி சேஞ்ச் ஆகுறது கூட பிரச்சனை இல்ல. நீ எந்த கம்யூனிட்டில இருக்க? எங்க கேஸ்ட் தான் முக்கியம்." அப்படின்னு சொல்லி எங்க வீட்ல ரொம்ப ஸ்ட்ரகிள். ஏன்னா அது பக்கத்துல உள்ளது ஃபுல்லுமே சொந்தக்காரங்க, ரிலேட்டிவ் நாங்க. நான் வெளியில போனா பக்கத்துல சித்தப்பா, பெரியப்பா அந்த மாரி தான். அவங்க மத்தியில நீ இப்படி ஆயிட்டியே! எங்களுக்கு கெட்ட பேர் வர்றதுன்னு தாண்டி, இப்போ உன் சித்தப்பா உன்னைய கூட்டு போனான்னா, உன் சித்தப்பாக்கு என்ன நிலைமை ஆகும்? நம்ம நம்ம கேஸ்ட்க்கு என்ன ஆகும்? எங்க எங்க அந்த ஜாதிகள் பார்க்கும்போது எங்க வீட்ல அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் எனக்கு இருந்துச்சு. அதையும் தாண்டி எனக்கு சப்போர்ட் வந்து எங்க வீட்ல எனக்கு இருந்துச்சுன்னா, எங்க அண்ணன் எனக்கு சப்போர்ட் பண்ணான்.